ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. நிறைய டிஎம்ஸ் வந்திருந்த ஒரு ரெக்வஸ்ட் தான் இது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? சன்ஸ்கிரீன் எந்த பிராண்ட் நல்லா இருக்கும்? நீங்க எந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றீங்க? இதுதான் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸா இருந்துச்சு. ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்கிரீனும் நான் இதுல சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு அண்ட் சன்ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இது. அண்ட் இந்த மாதிரி மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் எதுக்குங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முன்ன இருந்த காலகட்டத்துல சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணோமா என்ன அழகா தானே இருந்தாங்க. எஸ், வாஸ்தவமான ஒரு பேச்சு தான், வாஸ்தவமான ஒரு கேள்விதான். பட் அந்த காலத்துல எந்த ஒரு ஓசோன் லேயரும் ஓட்டையாகலாங்க. எந்த ஒரு ஓசோன் லேயரும் வந்துட்டு ஓட்டையாகி நம்மளுக்கு ரேஸ் வந்துட்டு அந்த காலத்துல வரல. சுத்தமான காத்து இருந்துச்சு, பொல்யூஷன் இல்லை. அந்த காலத்துக்கு வந்து நம்ம சன்ஸ்கிரீன் தேவைப்படலை. பட் இப்போ இருக்க காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத யோசிச்சு நம்ம மாறிதான் ஆகணும். பிகாஸ் இப்போ இருக்க காலகட்டத்துல பொல்யூஷன் ஆகட்டும், சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறோமா இல்ல, சுத்தமான என்விரான்மெண்ட்ல இருக்கோமா இல்ல, எல்லாமே மாசு அடைஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப நம்மள தற்காத்து கொள்றதுக்கு நம்ம இந்த சன்ஸ்கிரீன் போட்டுதாங்க ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஓசோன் லேயர் ஓட்டை ஆனதுனால பாத்தீங்கன்னா யூவிஏ யூவிபி ரேஸ் எல்லாம் வந்துட்டு வருது. ஸோ அது நம்ம ஸ்கின்ல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா சன் டேமேஜ் பண்ணி அண்ட் ஆல்சோ நம்மளோட யூவிஏ ரேஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனாலதான் வந்துட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லி நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. இதுல நிறைய வந்து மாறுபாடுகள், நிறைய வேறுபாடுகள், கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட சஜஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு பிராண்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சன்ஸ்கிரீன்ல வந்துட்டு 3 விதமான சன்ஸ்கிரீன் இருக்குங்க. அதுல எதை நீங்க ப்ரிஃபர் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் சன்ஸ்கிரீன், கெமிக்கல் சன்ஸ்கிரீன், ஹைபிரிட் சன்ஸ்கிரீன். வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து பார்த்துருவோம். கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ன்றது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகுங்க. ஸ்கின்ல வந்து அப்சார்ப் ஆகுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுங்க. இப்ப கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வாங்கினீங்க அப்படின்னா வெளியில போறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியே நீங்க போடணும். போட்டு அது ஸ்கின்குள்ள அப்சார்ப் ஆகி அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் கெமிக்கல் பேஸ்டா தான் இருக்கும். கெமிக்கல்னாவே அந்த மாதிரி ரொம்ப ஆசிட் ரேஞ்ச் எல்லாம் யோசிக்க வேணாம். குட் கெமிக்கல்ஸ், பேட் கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு இப்போ 10 இருக்குன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம் இந்த ஒரு சன்ஸ்கிரீனுக்கு. ஸோ பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ன்றது மோஸ்ட் ஆஃப் இதுல மினரல் சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க. இதுல நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ போடுறீங்களோ அப்பவே ஆக்டிவேட் ஆயிடும். 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சன்ஸ்கிரீன் போட்டோன்னே ஒரு லேயரா வந்து ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுக்குங்க. ஹைபிரிட்னா ஒன்றும் இல்லைங்க, பெருசா ஒன்றும் இல்லை. இது ரெண்டுத்தையும் கலந்து, அதாவது பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் வந்து ஹைபிரிட் சன்ஸ்கிரீன். ஸோ இதுல எதுங்க யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் சன்ஸ்கிரீன் இஸ் ஃபார் பெட்டர் அண்ட் ஹைபிரிடும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். மோர் வந்துட்டு நம்ம அப்படியே ஃபுல்லா கெமிக்கல் சன்ஸ்கிரீன் போறதுக்கு ஹைபிரிட் அண்ட் பிசிக்கல் சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ல மோஸ்ட் ஆஃப் இந்த இன்கிரீடியன்ட்டை பார்க்கலாம். ஆவோபென்சோன், அதுக்கப்புறம் யுவன்யூலா அப்படின்னு சொல்லுவோம். யுவன்யூலாலாம் வந்துட்டு யூவி ரேஸை நல்லாவே ஃபில்டர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்கும் பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ல. ஸோ இது எல்லாமே பேசிக் ஐடியாஸ் சன்ஸ்கிரீன் பத்தி. ஸோ என்னோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன், என்னோட பர்சனல் யூஸ்ல நான் நிறைய யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் தந்த ஒரு சன்ஸ்கிரீன் பத்தி தான் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண ஒரு சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நியூட்ரோஜினா, அதுக்கப்புறம் மினிமலிஸ்ட், எர்த் ரிதம், லஷீல்டு, அக்வாலாஜிகா, இது 5மே நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்ததுதான். என்னோட ஸ்கின் டைப்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு சன்ஸ்கிரீன் வந்துட்டு நல்லாவே சூட் ஆகும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லஷீல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் சூப்பரா இருக்கும். பட் நீங்க வெளியில போட்டுட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் நான் வந்து லஷீல்டு தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது. பிகாஸ் இட் இஸ் அ பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ன்றதுனால. ஸோ கெமிக்கல் பேஸ்ட் போக வேணான்ட்டு நான் அதுதான் சூஸ் பண்ணேன். பட் அது போட்டோன்னே எப்படி இருந்துச்சுன்னா நல்லா பேய் மாதிரி இருந்துச்சு. லிட்டரலி ஒயிட் காஸ்ட், பயங்கர ஒயிட் காஸ்ட். பட் அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான இன்கிரீடியன்ஸ், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நல்ல ஒரு பிசிக்கல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் தான். பட் இருந்தாலும் பயங்கர ஒயிட் காஸ்டா இருக்கிறதுனால வெளியில போட்டுட்டு போனாவே இந்த கமெண்ட்ஸ் தான் வரும். என்னம்மா வெள்ளை அடிச்சுட்டு வந்துட்டா, என்ன அது
ஏதாவது பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ். அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எர்த் ரிதம் போனேன். எர்த் ரிதம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட நல்லா இருக்கும். பட் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட்டோ இல்ல சாட்டிஸ்பாக்சனோ எனக்கு வந்து கொடுக்கல. எர்த் ரிதமும் வந்து என்னோட ஸ்கின் டைப்க்கு செட் ஆகல. சரி, நெக்ஸ்ட் வந்து நான் எதுக்கு போனேன், அக்வாலாஜிகா எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. எனக்குமே வந்து ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருந்தது அக்வாலாஜிகா. நான் யூஸ் பண்ணது வந்து பப்பாயா. இதுல பாருங்க இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். பப்பாயா அண்ட் விட்டமின் சி, ஹைட்ரேஷனுக்கும் பிரைட்டனுக்கும் SPF 50+, PA+++, 4+ இருக்கும். ஸோ UVA UVB ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. இதுவுமே சூப்பரா இருந்தது. ஒயிட் காஸ்ட் இருக்காது, போட்டோன்னே அப்சர்வ் ஆகும். நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா ஒயிட்டா பேட்சி ஆகாது கொஞ்ச நேரம் கழிச்சு. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் இருந்துச்சு அண்ட் நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருந்தது. ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியே வந்து ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப வர பேக்கேஜிங்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து சம் பிரேக் அவுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்களா இல்ல எனக்கு வந்தது ஃபேக் ப்ராடக்டான்னு தெரியல. இந்த பேக்கேஜிங் தான் அக்வாலாஜிக்கால வந்து தெரியும்னு நினைக்கிறேன். வைட்டமின் சி அண்ட் பப்பாயா, இந்த இதுதான் நான் வாங்கியிருந்தேன். சூப்பரா ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. இப்ப வர்றது எல்லாமே எனக்கு பிரேக் அவுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கர பிரைட்டன் பண்றதை விட இருக்க ரொம்ப கருன்னு ஆன மாதிரியும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா, அங்கங்க எனக்கு பிம்பிள்ஸ், அதாவது அங்கங்க எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்ததில்லை. பட் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபெடப் ஆயிட்டேன், சன்ஸ்கிரீனே வேண்டாம். ஏன்னா ஒரு பிராண்டுமே நமக்கு செட் ஆக மாட்டேது. என்னோடது வந்து ட்ரை ஸ்கின் டைப்பு, அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வந்து எந்த சன்ஸ்கிரீனும் எனக்கு செட்டே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப 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 கை கொடுத்த ஒரு சன்ஸ்கிரீன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டாக்டர் ஷெத். இந்த டாக்டர் ஷெத் சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா மை கேம் சேஞ்சர்னு தான் சொல்லுவேன். ஸ்கின் கேம் சேஞ்சர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீனு. இட்ஸ் செரமைடு அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன். செரமைடு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்னா, நம்மளோட ஸ்கின் பேரியரையே வந்துட்டு டேமேஜ் ஆன பேரியரையே சரி பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, உங்களோட ஸ்கின் பேரியரே வந்து டோட்டலா வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், செரமைட் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்க. சூப்பரா வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டாக்டர் ஷெத் சன்ஸ்கிரீன் வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது, என்னோட மோஸ்ட் ஃபேவரட். பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து 2 டியூப் வந்து காலி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா காஸ்ட் வந்து அதிகமா தான் இருக்கும். நிறைய ஒரு 2 months ஒன்ஸே வந்து பை 1 get 1 சேல் போடுறாங்க, அதுலயே வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த இதுல வந்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, SPF 50 PA+++ 4+ இருக்கு. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கான அந்த பிளஸ் தான் இது. செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன். இதுல என்ன இருக்குன்னா 1% ஆஃப் செரமைட், 2% ஆஃப் விட்டமின் சி, 1% ஆஃப் ஹைலரானிக் ஆசிட், மினரல் அண்ட் ஆர்கானிக் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ இதோட இன்கிரீடியன்ஸும் மோஸ்ட் ஆஃப் பார்த்ததுல ரொம்ப நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் ஜிங்க் ஆக்சைடு, அலன்டாயின், அதுக்கப்புறம் செரமைடு, இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இதனால என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கின்ல வந்து எனக்கு ஆஃப்டர் டெலிவரி, பிஃபோர் டெலிவரி எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காம இருக்கிறது, நைட் வந்து சரியா சுத்தமா எனக்கு இப்போ வரைக்குமே சரியான ஒரு ரெகுலர் ஸ்லீப் இருக்காது குழந்தை இருக்கிறதுனால. ஸோ அதனால எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஒயிட் பேச்சஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன போட்டாலுமே எனக்கு சரியா ஆகல. மஞ்சள், கடலை மாவு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எது போட்டுமே சரி வரல. கத்தாழை எல்லாமே போட்டு ட்ரை பண்ணேன். ஆஃப்டர் யூசிங் த டாக்டர் ஷெத் சன்ஸ்கிரீன் எனக்கு வந்து விசிபிள் டிஃபரன்ஸ் இந்த ஆல் ஹைப்பர் பிக்மெண்டேஷனா இருந்தாலும் சரி, ஒயிட் பேச்சஸா இருந்தாலும் சரி, எல்லாமே டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி ஆகுறது நல்லா விசிபிளா நோட் பண்ணேன். அண்ட் சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷனும் வந்து, இப்போ நைட் ஒரு ஸ்கின் கேர் பண்றோம் அப்படின்னா பகல்ல வந்து சன்ஸ்கிரீன் போட்டாதான் அதுக்கான ஒரு பிரயோஜனமே. நீங்க வந்து வெறும் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போடாம விட்டீங்கன்னா அட்டர் வேஸ்ட், ஃபிளாப். ஸோ அதுக்கான ரிவர்ஸான ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டாதான் நீங்க பண்ற ஸ்கின் கேர் வந்து ஓரளவுக்கு தங்கும். ஸோ நீங்க யூஸ் பண்றதா இருந்தா, ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டாக்டர் ஷெத் சன்ஸ்கிரீனை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க.
ஸோ வேற ஏதாவது இதை பத்தின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் அடுத்து வந்து மாய்ஸ்சரைசருக்கான பெஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு சன்ஸ்கிரீன் செட் ஆகும். ஸோ இதை தவிர வேற நல்ல இன்கிரீடியன்ட் இருக்க நல்ல சன்ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு நான் பிக்சர்ஸ் அட்டாச் பண்றேன். அண்ட் அது வேணும்னா கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எபிசாஃப்ட் சன்ஸ்கிரீன் இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு சூப்பரா இருக்கும், ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். இது டெர்மாக்கோவோட சன்ஸ்கிரீன். ட்ரை ஸ்கின்னை விட ஆயிலி ஸ்கின்க்கு இது சூப்பரா சூட் ஆகும். ஃபாக்ஸ் ஸ்டைல் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். போட்டோ ஸ்டேபிள் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. ஃபிக்ஸ் டெர்மா இதுவும் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பரா இருக்கும். லஷீல்டு, அக்வாலாஜிகா இதெல்லாமே நல்லா இருக்கும். பட் தி பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஷெத் தான் ஃபார் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாத்துக்குமே. அண்ட் கீழே லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. Follow for more updates.